ஹாய்ங்க, நமது தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம அண்ணனை தான். ஆனால் உங்கள் பேர்? சின்னத்தம்பி. சின்னத்தம்பிங்களா? நீங்கள் எந்த ஊர்? அகரம்பள்ளிப்பட்டு. அகரம்பள்ளிப்பட்டு. அகரம்பள்ளிப்பட்டு எங்கே இருக்குது? திருவண்ணாமலைக்கு பக்கத்தில். இந்தாண்ட ஆத்தங்கரைக்கும் மேற்கலை. அப்போ உங்கள் மாவட்டம் எதுவாக இருக்குது? எங்களுக்கு திருவண்ணாமலை மாவட்டம். திருவண்ணாமலை மாவட்டம் தான். நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் அகரம்பள்ளிப்பட்டு. அகரம்பள்ளிப்பட்டு. சரி. இப்போ நீங்கள் துபாய்க்கு இப்போ எத்தனை வருஷம் ஆகுது? நான் 25 வருஷம் ஆகுது. 25. அந்த அமெரிக்காவிலே 5 வருஷம். அப்புறம் இந்த துபாய் மாறின விடுது இங்கே ஒரு 20 வருஷம். 25 வருஷமும் ஓடுது. 25 வருஷம் இப்போ துபாய்க்கு மட்டும்? துபாயிலே. இதெல்லாம் துபாய் கண்ட்ரோல் அங்கே இந்த மார்க்கெட் அங்கே. ஓ சரி. அங்கே இருக்கக்குள்ள அங்கே வேலை எடுத்தோம். அப்புறம் அந்த மார்க்கெட் இங்கே மாற்றிட்டு வந்த பிறகு அப்புறம் இந்த மார்க்கெட்டில் வேலை செய்கிறோம். ஓ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆரம்பத்தில் அங்கே மார்க்கெட் அங்கே இருக்கிறப்பவே? ஆமாம், அப்பவே வந்துட்டீங்க? அப்பவே வந்துட்டோம். அங்கேருந்து இப்போ இங்கே மாறின வரையும் இங்கே துபாயில் இருக்கிறோம். 25 வருஷமா. இப்போ நீங்கள் உங்களுக்கு இப்போ மேரேஜ் ஆகி இப்போ எத்தனை வருஷம் ஆகுது? நமக்கு மேரேஜ் ஆகி ஆகும் எல்லாம் ஒரு 30-35 வருஷம். 30-35 வருஷம். இப்போ ஆனால் நீங்கள் மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் துபாய்க்கு வந்தீங்க? ஆமாம். சரி. இப்போ நீங்கள் இப்போ இந்த 25 வருஷமாக இருக்கீங்க. இப்போ இங்கேருந்து உங்களுக்கு போகணுன்ற அந்த எண்ணம் எதுவும் வரலையா? இங்கே துபாயில் காலை வச்செல்லாம் போகணுன்னு தான் தோணும். அங்கே போயிட்டு 3 மாதம் இருந்தால் இங்கேண்டா வந்தால் நம்ம திருப்பி துபாய்க்கு ஓடி போலாண்டான்னு ஒரு ஆசை வருது. திருப்பி வந்துருத்தாக்குது. அதுதான் திரும்ப இப்போ ஆனால் போகணுன்ற அந்த எண்ணம் வரமாட்டேங்குது. இன்னும் 2 வருஷம் இருந்துட்டு தான் போகும். இன்னும் 2 வருஷம்? ஆமாம். அப்போ நீங்கள் இப்போ என்ன சொல்கிறது, ஆரம்பத்தில் எதுக்காக வந்தீங்க துபாய்க்கு? எல்லாம் வீட்டு சிக்கல் கொஞ்சம் கஷ்டம். ரொம்ப 2 பசங்க இது. ஏதோ போனால் 10 ரூபா சம்பாதிக்கும். பசங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், நகை கொடுக்கணும், நம்ம ஒரு இடம் வாங்கலாம் அப்படின்றது தான் வந்தோம். சரி. அப்போ நீங்கள் இப்போ என்ன சொல்கிறது, ஆரம்பத்தில் இப்போ நீங்கள் எத்தனை வருஷமாக இருக்கீங்கல்ல, இது இப்போ ஓரளவுக்கு சேவிங்ஸ் இருக்கும் இல்லை, இது நிலம் வாங்கியிருப்பீங்க இல்லை, இதெல்லாம் வாங்கியிருப்பீங்கல்ல, இதெல்லாம் போதாதா உங்களுக்கு? ஏன் நீங்கள் 25 வருஷமாக இருக்கீங்க, அப்புறமும் திரும்ப இருக்கணும்ன்ட்டு இப்போ எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா துபாயில் இப்போ நான் இப்போ ஒரு 2-3 வருஷம் தான் ஆகுது. ஆனால் எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு பிடிக்க மாட்டேங்குது. எப்படா நம்ம ஊருக்கு போவோம் அப்படின்ற மாதிரியே ஒரு நிலைமை இருக்கு. உங்களுக்கு எப்படி இங்கே செட் ஆயிடுச்சு? எல்லாம் செட் ஆயிடுது. எண்ணம் வர மாட்டேங்குது. ஓடுன்னு எண்ணம் வருது. இருந்தாலும் அப்பப்போ ஒரு சிக்கல் வந்துருது. என்ன சிக்கல்னா, முன்ன போனா துபாயில் 5 வருஷம் தான் போய் வீடு கட்டினேன். 2வது வந்தேன், இடம் வாங்கினேன். அதில் ஒரு 4 லட்சம் 3 லட்சம் கடங்குது. இதை அடிச்சுட்டு வந்துடலாமன்னு இங்கே வந்தேன். இதை அடித்தேன். திருப்பி அப்புறம் ஒரு வண்டி டிராக்டர் ஒன்று வாங்கினோம். சரி. அது 10 லட்ச ரூபா கொடுத்து, அப்புறம் அதுக்கு ஒரு 2-3 லட்ச ரூபா கடன். சரி, இதை அடிச்சுட்டாலும் திருப்பி வந்தோம். இப்போ திருப்பி எல்லாம் பிரச்சனைங்கெல்லாம் முடிய பார்த்து வீடு ஒன்று கட்டினேன். இப்போ இந்த வீடு கட்டின பிரச்சனை முடிஞ்சாதான் ஊருக்கு போய் செட்டில் ஆகிடலாம். அப்புறம் இந்த மட்டும் வர தேவையில்லைங்க. ஒவ்வொரு டைமும் போறப்ப திரும்ப ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கு. ஆமாம், வந்துட்டு தான் இருக்கு. நம்ம அதுலேருந்து நம்ம ஊருக்கே போயிட்டு ஏதாச்சும் அங்கே ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் அப்படி இப்படி பண்ணிட்டு அங்கேயே இருக்கலான்ற மாதிரி ஒரு நிலைமை வரமாட்டேங்குது. இந்த வயசுல போய் என்ன நம்ம அங்கே போய் பிஸ்னஸ் பண்ண போகிறோம்? இருந்தோம் துபாயில். சரி, ஒரு செட்டில் ஆச்சு, வீடு கட்டிட்டோம், இடம் வாங்கினோம், வண்டி வாங்கியாச்சு, பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு. இதுக்கு மேல்பட்டு வீட்டோட போய் உட்காந்துக்கும் அப்படின்னு சில பிரச்சனை எல்லாம் முடிச்சுட்டு போய் வீட்டோட உட்காந்துக்கலாம். அவ்வளோதான். சரி. இப்போ உங்கள் வயசு எத்தனை? வயசு எனக்கு 55 வயசு ஆகுது. 55 வயசு. நீங்கள் 55 வயசுலேயும் இங்கே மார்க்கெட்டில் கஷ்டப்படுறீங்க. ஆனால் கண்டிப்பாக கஷ்டப்படணும்னா கஷ்டப்பட்டாதான் உடம்பு நல்லா இருக்கும். கரெக்டு தான், உண்மைதான். எந்த இதுவும் பிரச்சனை இல்லை. நம்மளோட சூழ்நிலை இதெல்லாம் பின்னாடி நினச்சி பார்த்தாலாம் அந்த கஷ்டம் பட சொல்லுது. இப்போ நீங்கள் இங்கே கஷ்டப்படுறது, நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க, இந்த மாதிரி கஷ்டப்படுறீங்க அப்படின்றது உங்கள் வீட்டுக்கு, உங்கள் குடும்பத்தில் சொந்த பந்தங்கள், பையன் இங்கே பார்த்துட்டு போனால் அவனுக்கு தெரியும். சொந்த பந்தங்களே இல்லை உங்கள் வீட்டிலே உங்கள் மனைவியாக இருக்கட்டும், இல்லைப்பா யாருக்கும் தெரியாது. இப்போ இந்த வீடியோ பார்க்குறாங்களே, இந்த மாதிரி நீங்கள் இங்கே கஷ்டப்படுறதெல்லாம் சொல்கிறீங்களே, அது எல்லாத்துக்கும் தெரியும்ல? அது அப்போ தெரியும், கேட்பாங்க. அப்போ கேட்டால் நம்ம சொல்ல வேண்டியதான். ஆமாம், அந்த மாதிரி தான் கஷ்டப்படுறோம். பின்ன துபாய்க்கு போனால் காசு ஈஸியாக வருமா? கஷ்டப்பட்டு ராம்போல கண்ணு முடிச்சு சாப்பிட்டா கஷ்டப்பட்டாதான் 10 ரூபா கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியதுதான். அதனால் கண்டிப்பாக கஷ்டப்பட்டு தான் ஆகணும். இங்கே வந்தால் எங்கே போனால் இங்கன்னு இல்லை, எங்கே போனாலும் கஷ்டப்பட்டாதான் ஆகணும். அப்போ தான் நமக்கு 10 ரூபா கிடைக்கும், உடம்பு ஆரோக்கியம் கிடைக்கும். அதில் நம்ம எதுவும் இந்த மார்க்கெட்ல தான் இருக்கீங்களா? ஆரம்பத்துல என்னைக்கு நான் துபாய் வந்தேனோ அன்னையிலேருந்து இந்த விசிட் மார்க்கெட்டில் தான். இல்லை, நீங்கள் 25 வருஷமா இருக்கீங்க. இப்போ நீங்கள் ஏதாவது சரி நம்ம இந்த வேலை கஷ்டமா இருக்கு, நம்ம வேற வேலைக்கு போயிடலாமே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இல்லை? இந்த வேலை தான் நமக்கு, இந்த வேலை தான். இதெல்லாம் இது ஓரளவுக்கு நேர்மையான வேலை. எதுவும் ஒரு பிசினஸ் அது முதல் போட்டு அது செஞ்சா அது நஷ்டமாயிடும். பின்ன அது கொஞ்சம் சிக்கலாயிடும். இது நமக்கு பிரச்சனை இல்லை.
இன்னைக்கு கஷ்டப்பட்டோம், இன்னைக்கு 50 ரூபா கட்டிச்சு, அது போதும் நமக்கு. இல்லை இப்போ நான் வந்து பார்க்குறப்போ நீங்களாம் கஷ்டப்படுறத பார்க்குறப்போ எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கு, என்னடா இங்கே வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, இது வந்து எப்படி சொல்கிறது, இவங்க ஃபேமிலிக்கும் தெரியாது, போகாது வராது. ஆனால் இங்கே வந்து இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு எப்படி சொல்கிறது, இப்போ எனக்கு பார்க்குறப்போ என்னால் அந்த வேலை செய்ய முடியாது. புரியுதா? அதனால ஆனால் நீங்கள் எப்படி கஷ்டப்படுறீங்கன்றது என்னால். அது இன்னொன்று பிரச்சனை, இதில் வந்து புதுசாக வந்தவங்க எத்தனையோ பேர் இந்த வேலை செய்ய முடியலன்னு ஊருக்கு போகிறாங்க. ஏன்னா நம்ம ஆரம்பத்துலேருந்து இது பழக்கப்பட்டுருச்சு. அப்போ நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. எந்த வேலையும் கொஞ்சம் ஆரம்பிக்கக்குள்ள கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் ஒரு வருஷம் 2 வருஷம் ஆச்சுன்னா அதுக்கு நமக்கு கொஞ்சம் சர்வீஸ் ஆகிடும். அப்போ இந்த வண்டி எப்படி இறக்கணும், எப்படி பைலட் எடுத்து எந்த சாய்க்கு போட்டு எப்படி இறக்கணும் அப்படின்றத வச்சு. இப்போ ஏன்னா மார்க்கெட்டுக்குள்ளேயே இப்போ எத்தனை கம்பெனி இருக்கு, சரியா? ஆனால் நீங்கள் வந்துட்டு இந்த மார்க்கெட்லேயே ஏன் இங்கே வேலை செய்யணுன்ற அந்த எண்ணம் உங்களுக்கு வருது? ஏன் ஒரு கம்பெனிக்கு போயிட்டு நம்ம அங்கே வேலை செய்யலாம், அங்கேருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதுன்னா இன்னொரு கம்பெனிக்கு மாறலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எதுவும் தோணலையா? அதெல்லாம் ஒன்றும் அந்த அளவுக்கு தோணலை. இப்போ இருக்கிற நிலைமைலாம் இப்போ நம்ம வேலை செய்யணும், இப்போ சொன்ன மாதிரி மாற்றிட்டு போகிறோம். சரி, அவன் 2 வருஷம் சம்பளம் கொடுக்குறான், 1000 ரூபான்னு கொடுக்குறான். அப்புறம் 1500 அடுத்த மாதம் ஏற்றுவான், அடுத்த வருஷம். இதே போல் படிப்படியாக கொண்டு ஒரு 1700, 1800, 2000 கொடுக்குறான்னு வச்சுக்கேன். கடைசியில் இப்போ ஒரு 2-3 வருஷம் ஓட்டுற சமயத்தில் அவன் கம்பெனி ஈத்து பிடிச்சி மூடிடுறான். அதாவது ஒரு லெவலுக்கு வரப்ப அந்த கம்பெனி எடுத்து மூடிடுறோம். நீ இன்னொரு கம்பெனிக்கு போறப்ப திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து வர மாதிரி இருக்கும். இது வந்து ஆரம்பத்துலேருந்தே இருக்கிறோம். சரி. இப்போ இந்த இடம் இல்லைன்னா இந்த ஒரு இடம், இந்த இடம்லாம் இந்த இடம். இங்கே மார்க்கெட்டில் எங்கே வேணாலும் எதை வேணாலும் பார்த்துக்கலாம். அப்போ அங்கே போய் எதுவும் செய்ய முடியாது. ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம திருப்பி வரணும். அதுதான் ஒன்று. மற்றபடி எல்லாம் ஒன்று. இப்போ உங்களுக்கு வந்து இங்கே இப்போ விசாவுக்கு வந்து உங்களோட காசு கொடுத்தா அடிக்குமா? நம்ம சொந்த காசு, நம்ம சொந்த காசு. ரூம்பு சொந்த காசு தான், சாப்பாடு நம்மளுக்கு தான், எல்லாமே நம்மளுக்கு தான். வேலை செஞ்சா வண்டி இறங்கினா காசு கொடுத்துருவாங்க. அது மாதம் ஆச்சுன்னா ஆளுக்கு நாங்கள் எத்தனை வேலை செய்யணுமோ அத்தனை பேர் கட்டுப்படி ஆகுதா? இப்போ இங்கே கொடுக்குற சம்பளம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, போதும். அந்த அளவுக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ விசா அடிக்கணும் அப்படின்னா எவ்வளோ செலவாகும்? அது ஒரு 6 ரூபா ஆகும். இங்கிட்டு துபாய் காசுன்னா 6000 ஆகும். 6000 திராம்ஸ். 6000 திராம்ஸ். 6000 திராம்ஸ்னா நம்ம ஊருக்கு எல்லாம் ஒரு 1,20,000 வரும். 1,20,000 30,000 கிட்ட வரும். இப்போ நீங்கள் இத்தனை வருஷமா இருக்கிறதுக்கு இப்போ ஏதாச்சும் ஏன் அந்த எண்ணெய் ஏன் வர மாட்டேங்குது? அதாவது நம்ம இந்த 1,30,000 இங்கே கொடுக்கறதுக்கு இன்னும் ஒரு 2-3 லட்சம் போட்டு ஏதாச்சும் நம்ம ஊரில் ஏதாவது தொழில் தொடங்கலாம் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு எண்ணமும் வரலையா உங்களுக்கு? பிரச்சனை நம்ம கை மீறினா தானே நம்ம போய் ஏதாவது ஒன்று பண்ணலாம். இதான் வந்தோறும் ஒரு பிரச்சனையாக வந்து 4 லட்சம் 5 லட்சம் பிரச்சனை கொஞ்சம் வந்து மோதுது. அப்போ நம்ம எந்த பிஸ்னஸ் போய் இன்னும் இது கூட இல்லைன்னா நம்ம போய் முதல் போட்டு வாங்க முடியாது இல்லையா? ஒன்று நம்ம செய்ய முடியாது. நம்ம கையில் ஒரு 2 லட்சம் 5 லட்சம் 3 லட்சம் கையில் இருந்துச்சுன்னா அப்போ நம்மளால்கிட்ட தம்பிளால்கிட்ட 2 ஒன்று வாங்கி ஏதோ ஒன்று பண்ணலாம், தொழில் பண்ணலாம், ஏதோ ஒன்று கடை வைக்கலாம், போகலாம். இல்லை இப்போ பிரச்சனையாக இருக்கும்போது நம்ம யார்கிட்ட போய் என்ன பண்ணணும்? அதனால தான் அப்படியே இங்க துபாய் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஊர்ல மரியாதை எப்படி இருக்கு? ஊர்ல நம்ம அந்த அளவுக்குலாம் போய் எதுவும் வச்சுக்கிறது கிடையாது. போறோம், 4 மாசம் இருக்கிறோம், வீட்டோட சாப்பிட்றோம், திருப்பி போன் அடிப்பாங்க, வண்டி வந்துருச்சு ஓடிடுவாங்க, வந்துடும். மற்றபடியாக நம்ம போய் அங்கே இங்கே பெருமையாக நம்ம துபாயில் இருக்கிறோம், அங்கே இருக்கிறோம் அப்படின்னு பந்தா பண்ணிட்டு சுற்றுற வேலை அதெல்லாம் நமக்கு எதுவும் கிடையாது. போகிறோம், பசங்களை பார்க்குறோம், பொண்டாட்டி புள்ளி பார்க்குறோம். இங்கே தான் நம்ம 2 வேலையும் கண்ணு முடிச்சு கிடக்குறோமா. அங்கே ஒரு 4 மாதம் நிம்மதியாக தூங்கிட்டு சாப்பாடு சாப்பிட்டு நிம்மதியாக விடுறாங்களா வீட்டில்? அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அங்கே என்ன பண்ணுறாங்க? ஏன்னா இப்போ ஊருக்கு போனால் அந்த ஒரு எனக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த 1 வாரம் தான், 1 வாரம் நல்ல சாப்பாடு கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்றும் இருக்காது, விஷயம் இருக்காது, நமக்கு மரியாதை கிடைக்காது. உங்களுக்கு எப்படி இருக்காது? இல்லை, நமக்குலாம் அந்த அளவுக்குலாம் வீட்டில் அந்த நல்ல மரியாதை பிரச்சனையே கிடையாது. எப்போ போனாலும் நம்ம வீட்டில் அதை பொறுத்த அளவுக்கு பிரச்சனைன்னு எதுவும் கிடையாது. சண்டை சட்டு அதெல்லாம் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் இந்த அங்கேருந்து ஊருக்கு வரப்போ இங்கே வந்து பசங்களாக இருக்கட்டும், இல்லை உங்கள் மனைவியாக இருக்கட்டும், இல்லை சொந்த பந்தங்களாக இருக்கட்டும், அதாவது எனக்கு இது வாங்கி கொடு அது வாங்கி கொடுன்ட்டு, அதாவது உங்கள் கஷ்டத்தை இங்கே புரிஞ்சிக்காம இந்த மாதிரி அதாவது கேட்டிருக்காங்களா? கேட்பாங்க, கேட்டுருக்காங்க. கேட்டாக்க நான் என்ன சொல்லுவேன், இப்போ ஒரு 6 வர முடியாது, இப்போ அனுப்ப முடியாது, சரி யாருன்னா வந்தால் வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு ஆறுதலை சொல்ல வேண்டியதுதான். சொன்னோன்னா அப்புறம் யாருன்னா போனாக்கா நம்ம கையில் காசு இருந்தால் ஏதோ ஒன்று வாங்கி கொடுக்கணும். இல்லை அந்த தேதியிலும் கையில் காசு இல்லைன்னா அவங்க போனது எனக்கு தெரியாதுமா, சொல்லாத போட்டாங்க. அப்புறம் போய் கேட்டேன், வெயிட் அதிகமாக இருக்குதுன்றாங்க. அப்புறம் நான் எப்படி கொடுத்தான்னு பொறுத்து சரி அடுத்தது யாருன்னா வந்தா பார்க்கலாம். அப்படிதான் கொஞ்சம் சமாளிக்கணும். அவங்களுக்கும் பிரச்சனை கொஞ்சம் ஆசை சொல்றாங்கன்னா கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது, நமக்கும் கொஞ்சம் கஷ்டம் இல்லாத போற அளவுக்கு நம்ம சமாளிச்சுக்கணும். சரி சரி சரி. வீட்டில் நான் என்னங்க வைக்கிறேன்னா எனக்கு நான் மரத்தில் காய்க்குதா அப்படின்னு அங்கேயும் நம்ம சண்டை வாங்கக்கூடாது இல்லையா? அதுக்கும் நம்ம ஒரு காரணம் சொல்லணும். அப்போ அது பிரச்சனை இல்லாமல் நம்ம ஃபேமிலியே ஸ்மூத்தாக ஓடிக்கணும். ஸ்மூத்தாக ஓடிக்கணும்.
என்னப்பா ராம, இத்தனை கொஸ்டின் அவர்கிட்ட கேட்டேன், ஆனால் இந்த கொஸ்டினை கேட்காமே விட்டுட்டே அப்படின்னு நீங்கள் நினைக்கிற கொஸ்டினை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சொந்தங்கள் தொடர மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.